டேய் யாரோ ஒரு பாட்டு வந்துடா சீக்கிரம்டா கவுத்துடா தலைய கவுத்துடா சீக்கிரம் சீக்கிரம் போடுறா மாத்துடா ஐயோ சீக்கிரம்டா மாத்து அடிக்கடா சீக்கிரம் குட்டி வந்துறேன் யார பத்திர காத்துங்கிற? நான் தஞ்சாவூர் புயலுடா. இவ யாரு? மதுரைய? இந்த பரிசுத்தமான ஆசிரமத்துல எங்களை கேட்காம எப்படி வந்த? நடந்து வந்தேன்டா. இன்னைக்கு என் கிளி எடுத்த படம் என்ன தெரியுமா? இரணியாசுர வதம், நரசிம்ம அவதாரம். அதுக்குதான் வந்திருக்கேன். மகனே, அப்பனே, இந்த காஞ்ச கருவாடு உனக்கு அப்பனா? வந்திருக்கும் பெண் குழந்தை யார்? காத்து வந்திருக்கு. அந்த காற்றை இழுத்து வெளியே ஊதி தள்ளலாம் மகனே. யாரடா ஊதுறீங்க? ஏண்டா நீங்க பண்ற கோக்கமாக்கு வேலை எல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? அந்த கோரிக்கடை கோவிந்தசாமியை ஏமாத்தி அவனுக்கு செய்வனே அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி அவங்க கிட்ட பணத்தை பறிக்கல. நாங்க எங்க ஏமாத்துறோம், அவன் தான் ஏமாத்தான். ஏண்டா அது மட்டுமா? அந்த கான்ட்ராக்டர் கண்ணப்பங்கிட்ட இருந்து அவன் டைரியை திருடிட்டு வந்து அவனை ஏமாத்திருக்கிறேன். நாங்க எங்க திருடனா? அவனுக்கு தெரியாம நாங்க எடுத்து வந்தோம். ஆமா, உங்களை நான் சும்மா விடுறதா இல்ல. என்ன பண்ண போற? காட்டி கொடுக்காம நான் விட மாட்டேன். நீ என்ன கத்துற? போலீசா? இப்ப என்ன பண்ணுகிற? நான் சொல்றேன். என்ன இக்கற பக்கற கிக்கற கூட ஏத்துற புரியல? நீங்க சம்பாரிச்ச காசுல பாதிய எனக்கு கொடுங்கறான். நீ குடுக்கல உன் மூஞ்சில குத்துங்கறான். அவங்க அப்படி பண்ணுவாங்க. கூப்பிடா போலீஸ். இருக்கா அண்ணா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் கதை கொடு. இப்ப நான் என்ன சொல்றேன்? உன் பங்கு ராஜ்மேல் போச்சுக்க, நாங்களும் போச்சுக்கிறேன். ஆள விடு, இனிமே இங்க வராத. டேய், உங்களை நான் ஏமாத்த விட மாட்டேன்டா. இன்னையில இருந்து ஏண்டா என் மூளைய கசக்கி நான் சம்பாதிச்ச படத்தை போறா நீ ஈஸியா எடுத்து கொடுத்துட்டே இல்ல. இனிமே உனக்கு எனக்கு லைக் இல்ல. அப்ப வெளியே போ. என்ன போய் சொல்றேன்? உன்னைத்தான் சொன்ன, வெளியே போ. போறேன். வெளியே வா, கண்டந்துடமா வெட்டி போடுறேன். சென்று வா மகனே, சென்று வா. வெளியே வர மாட்டியா? வரமாட்டானே. அப்ப நான் போறேன். நீ இந்த வீட்டுல இல்லைங்கும் போது எனக்கு இந்த வீட்டுல என்ன வேலை? நான் இந்த பக்கமா வெளியே போறேன். எஸ், இந்தியன் ஏர்லைன்ஸ். மட்ராஸ்ல இருந்து பம்பாய்க்கு ஃளைட். தேங்க்யூ வாய் ராஜா வாய். ஒரு நிமிஷமா, ஒரே ஒரு நிமிஷமா. இது என்ன ஃளைட்டா ராக்கெட்டா? ஹலோ, தாழ்வு வீடுதான். எங்க இருந்து? ரெக்கார்டிங் தியேட்டர்லடா. அங்க எல்லாரும் வெயிட்டிங்கா. இப்படி அவசரப்பட்டா எப்படி? 14 இருக்கிறது ஒரே சாலி. நீங்க தான் சார் அட்ஜஸ்ட் பண்ணணும். வந்துட்டாங்க, நாங்க கிளம்புறோம். ரெக்கார்டிங் தியேட்டர்ல இருந்து இதுவரைக்கும் 4 தடவை போன் வந்தாச்சு. மியூசிக் டைரக்டர்லாம் அங்க வெயிட்டிங்கா. சரி வாங்க. தங்க தலைவர் வெற்றி வேலப்பன் வாழ்க. டாக்டர் வெட்டுக்கிளி வேலப்பன் வாழ்க. வருங்கால மந்திரி வெட்டுக்கிளி வேலப்பன் வாழ்க. வெட்டு வாழ்க, கிளி வாழ்க, வேல் வாழ்க, அப்பன் வாழ்க. வாழ்க. ஏண்டா என் பேரை கண்டதுல மாட்ட? அம்மா, உன்னை பார்த்து ரொம்ப நாளைச்சா. எங்க போயிருந்த? அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு வேலை ஒண்ணு போட்டு. இங்க வாப்பா. எனக்கு நீ பல உதவி செஞ்சிருக்க. அத மறக்காம பல தடவை நீ போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாமீன் கொடுத்திருக்க. மறுபடியும் வேலை கேட்டா எப்படிப்பா? அண்ணன் வேற வழி இல்லாம தானே உங்ககிட்ட வந்திருக்கேன். அண்ணன் ஒரு உத்தம புத்திரனா, ஒரு சற்புத்திரனா திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன். வேலை கொடுங்க. நல்லா சிரிக்கிறீங்க. திருந்தி வாழ போறியா? பெருமாடு சொல்லிற மாதிரி சொல்லிடுறீங்க. தேய்ச்சு குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அங்கதான் கையில தெரியுமில்ல. நான் மட்டும் உங்க கூட இருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வருமா? கைக்கு கையா இருந்து, காலுக்கு காலா இருந்து. கைதெல்லாம் என்கிட்ட இருக்கு. தலைவரே, உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்கு ஜனங்க எல்லாம் வெளியில காத்துட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா அண்ணே, நான் சொன்ன சரியா போச்சா? நீ வந்த நேரம் நல்ல நேரம். ஏண்டா கோசம் போட ஆள குட்டியா சொன்ன குட்டியாந்தியா? அதையெல்லாம் நேரத்துக்கு ஏற்பாடு பண்ண. ரெடியா? அண்ணே, நானும் கோசம் போட கூட வரட்டுமா? வாழை தலைவன் வெட்டுக்கிளி வேலப்பா. வாழை தலைவன் வெட்டுக்கிளி வேலப்பா. தலைவர் வெட்டுக்கிளி வேலப்பா. தொண்டர்களே, இத்தனை நாளும் உங்களுக்கு வணக்கம் சொல்ல கை இல்லாத எனக்கு கைக்கு கை கொடுக்க புதிதாக ஒரு தொண்டன் வந்திருக்கிறார். இப்போது அவன் தான் இவன். வணக்கம்.
வணக்கம் வணக்கம். சங்கத்தின் சார்பாக அன்னார் அவர்களுக்கு தலைவரே இவனை வச்சு பெண் குழந்தைங்க பெண் குழந்தையா? தனியா ஒண்ணு வச்சு. சரிங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த கை சாதாரண கை இல்ல, உழைக்கும் கரங்கள். நம்மெல்லாம் ஏன் கதர் சட்டை போட்டிருக்கிறோம்? ஏன் போட்டிருக்கோம்? கை திட்டமாக போட்டிருக்கோம். பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். பெரியவர்களே, எனக்கு மூக்குப்பொடி போட பழக்கம் உண்டு. உங்க அனுமதியோட இதை நான் போட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களே, எனக்கு மூக்குப்பொடி போட்டதுனால தொண்டை அடவிட்டு போச்சு. நீங்க எல்லாம் போயிட்டு நாளைக்கு வாங்க. வாங்க. வணக்கம் 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 வணக்கம். அண்ணே உணர்ச்சி வசப்பட்டு வெளியே வந்துட்டேன். ஒரு ஜோக்காக சொன்னேன். சில பேர் பழச மறந்துடுவாங்க. ஆனா நீ கேள்வியை கேட்க நினைக்கிறேன். தாராளமா கேளுங்க டாக்டர். நான் கூட என்ன பத்தி சொல்லு. டாக்டர், எனக்கு பார்வை கிடைச்சு நான் கண்ணால பார்த்தேன். சூடாப்பட்ட சூரியனை பார்த்தேன். குழந்தை நிலவை பார்த்தேன். ஆனா நான் யாரை பார்க்க நினைச்சேனோ அவரை பார்க்க முடியல. முத்துசாமியை பார்க்க முடியல. எனக்கு பார்வை கிடைக்கணும்னு எவ்வளவோ உதவி செஞ்சவர். எனக்கு ஆறுதல் சொல்லும் என்ன அன்பா நேசிச்சவர், என் மனசுக்கு பிடிச்சவர் என் முத்துசாமி. அவரை நான் தொட்டுதான் பார்த்திருக்கேன். எப்படி இருப்பாருன்னு தெரியாது. டாக்டர், எப்படியாவது நான் அவரை பார்த்தாகணும். அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். கவலைப்படாத ஷாலினி. அந்த முத்துச்சாமி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உன்னோட சேர்த்து வைக்கிறமா? டாக்டர், நீங்க ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு சொன்னீங்க. அது இதுக்கு முன்னாடி யாரையாவது காதலிச்சிருக்கியா, இல்ல கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவு பண்ணிட்டியான்னு கேட்கலாம்னு நினைச்சேன். அதான் நீதான் சொல்லிட்டிய. ஒன்னும் கவலைப்படாத. உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். வாமா போலாம். முத்துசாமி, எப்பப்பா வந்த? ஏன் இப்படி நின்னுகிட்டு இருக்க? சும்மாதான். முத்துசாமி, உனக்கு பசிக்குதாப்பா? உனக்கு அடிக்கடி பசிக்குமே, இப்ப ஏப்பா பசிக்கலன்னு சொல்ற? முத்துச்சாமின்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியுமா? ஆமா, முத்துசாமி. இந்த முந்திரி எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருக்காரு. சின்ன வயசு பையன், கார்ல வருவார் போவாரு. அப்படி ஒரு முத்துசாமி எனக்கு தெரியாதுங்க. நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. இல்ல, எனக்கு முத்துசாமியே நல்லா தெரியும். ஆனா நீங்க சொல்ற இந்த முந்திரி பிசினஸ் பெரிய இடமா இருக்கு, அதெல்லாம் தெரியாது. இல்ல வேற யாருக்கா தெரியுமா? எனக்கு தெரியலன்னா இந்த ஏரியாவுல யாருக்குமே தெரியாதுன்னு தான் அர்த்தம். நான் வரமா? இருங்க, வந்தது வந்தீங்க, கை காமிங்க, நான் நல்லா ஜோசி சொல். என் ஜாதகம் எனக்கு தெரியுமா? இதுக்கு மேல டீடைல்ஸ் தெரிஞ்சு இந்த குளத்துல தான் குதிக்கணும். நான் வரமா? குளத்துல குதிக்கிறதா? டாக்டர், ஏதாவது தகவல் கிடைச்சதா? கிடைச்சது. அப்ப சொல்லுங்க. அவர் பேரு முத்துச்சாமி தானே சொன்ன? ஆமா. அவர் முந்திரி பிசினஸ் பண்றாருன்னு தெரியுமா? தெரியும். அது உண்மையா? என்கிட்ட ஏன் போய் சொல்ல போறாரு? ஆமா, இதெல்லாம் ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? சரி, உங்களுக்கு ஏதாவது விவரம் கிடைச்சதா? கிடைச்சது. இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்க வேண்டியிருக்கும். என்ன டாக்டர்? அவர் கம்பெனி விஷயமா ஜெர்மனி போயிருக்காரு. திரும்பி வரதுக்கு ஒரு 3-4 மாசம் ஆகும். உண்மையாத்தான் சொல்றீங்களா? நான் எதுக்காக போய் சொல்ல போறேன்? ஒன் மோர் திங், அவரு ஜெர்மனி அட்ரஸ் தான் எனக்கு கிடைக்கல. ஊர்ல இருக்கிற மனுஷன் பல இடம் சுத்திக்கிட்டு இருப்பாரு, கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். பட் எனிவே அவர் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு இல்ல, இனிமேல் நிம்மதியா இருக்கலாமே. நிம்மதியா? அவரை நேர்ல பாக்குற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. ஷாலினி,
உன் நிலைமை என்னன்னு எனக்கு புரியும். நேசிச்சவங்க நம்மளை விட்டுட்டு போனா அது யாரா இருந்தாலும் சரி, அவனுடைய வேதனை என்னன்னு எனக்கு தெரியும். ஓ ஐ எம் சாரி, நான் சம்பந்தம் ஏதோ உளறிக்கிட்டே இருக்கேன். நான் போயிட்டு சாயந்தரம் வரேன். அப்புறம் ஜெர்மன்ல இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா இமீடியட்டா உனக்கு தெரிவிக்கிறேன். ஓகே, நான் புறப்பட்டேன். சீக்கிரமே 2 பேரும் சந்திக்க போறீங்க. இப்படி உம்முன்னு இருந்தா எப்படிமா? கமான் கமான், கொஞ்சம் கொஞ்சம் கமான், கொஞ்சம் சிரிமா. குட். நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா சிரிக்கலாம்.